சரி ஓனர, சென்னையில மழைலாம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் 100 படகு அதிகமா விட போறாங்களாம். படகா? எதுக்கியா? பின்ன ரோடு ஃபுல்லா தண்ணி போனா பஸ் எப்படா போவோம்? படகு தான் போவோம். அது சரி, தாழ்வான இடத்துல குளத்தை வெட்டி வைக்காம குடியிருக்க ஊட்ட கட்டி வச்சா அப்படிதானே இருக்கும். சத்தமா பேசாதீங்கடா, எத்தனை கட்சி சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரியல. குண்டர் சட்டத்துல போட்டுற போறாங்க. குண்டர் சட்டம் இருக்கட்டும், இந்த குடிநீர் வாரியம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அததான் எங்க மூடி இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. ஆடங்கொப்புறானோல. சரியா, அந்த காலத்துல எப்படியா இதெல்லாம் மேனேஜ் பண்ணாங்க? டேய், நீரின்றி அமையாத உலகுன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காருடா. நீரோட மதிப்பு தெரிஞ்சதாலதான் நம்மளுடைய பண்டைய தமிழ் மன்னர்கள் ஏரி, குளம், குட்டை, கால்வா, கண்மா, கரணை, ஊரணி இப்படி 47 பிரிவா தண்ணிய பிரிச்சு பாதுகாத்திருக்காங்க. அவங்க தண்ணிய பாதுகாக்க பணத்தை செலவு பண்ணிருக்காங்க, இவங்க பணத்தை பாதுகாக்க தண்ணிய செலவு பண்றாங்க.